வர வழியில் செம்ம மழைங்க. இப்போ நம்ம ஒகேனக்கல் தான் போயிட்டுருக்கோம். ஏற்கனவே ஒகேனக்கல் ஒரு வாட்டி போயிருக்கேன். அப்போ சுழலை பார்க்க முடியல, ஏன்னா தண்ணி அதிகமாக வந்துருச்சு, அதனால் அலோடு இல்லை, எல்லாம் உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, இந்த டைமாச்சும் பார்க்க போகலான்னு பார்த்தா அந்த மழை வேறு இந்த டைம் வந்துருச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு மேட்டூர் பார்த்துட்டு அதுக்கடுத்து ஒகேனக்கல் வரலான் இருந்தோம். இவன் என்ன சொன்னான்னா ஒகேனக்கலை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் என்ன நினச்சேன், சரி ஓகே ஒகேனக்கல் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், ஆமாம் அதுக்கப்புறம் போய் பார்த்துக்கலாம், ஏன்னா அங்கே எங்கே வண்டி நிறுத்தணும் எங்கே போகணும் எல்லாம் தெரியும் நமக்கு அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். பார்த்தா இப்படி ஆகிப்போச்சு. டைம் வந்து 3:47 ஆயிடுச்சுங்க. இன்னும் 10 கிலோமீட்டர் தான் இருக்குது ஒகேனக்கல். அங்கே போய் நம்ம ரூம் எடுக்கலாம், தேவையில்லாத ஒன்று. ஏன்னா அங்கே வாட்டர் ஃபால்ஸ் மட்டும்தான் ஹைலைட்டு, மற்றதெல்லாம் வேறு எதுவுமே ஹைலைட் இல்லை. கொக்கோடை பார்க் இருக்குது, அதெல்லாம் அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை. எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டிலே அதிகமாக சுற்றிலையும் கொட்டுற நீர்வீழ்ச்சி ஒகேனக்கல் மட்டும் தான். எப்பா மழை நின்றுச்சுங்க, மேகமும் போயிடுச்சு. சரி எவ்வளோ பண்ண பாருங்களேன். ஊட்டி போகலான்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளானிங்கே இருக்குது. பா டே, அங்கேருந்து சறுக்கணும்னா வச்சுக்க, சறுக்கினே கிளை வருவான். வாவ், இங்கே யானைகள் நடமாடும் பகுதின்னு சொல்லி போட்டிருக்கு. ஒரு யானை கூட காணோம். ஆனால் இந்த பைக்கை ரியாக்ஷன் வீடியோ எடுக்கலான்னு பார்க்குறேங்க. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எல்லாருமே பார்ப்பாங்க. அதாவது நம்ம பைக்கில் இப்படி போயிட்டுருக்கும் போதும் சரி, நிற்கும் போதும் சரி, பைக்கை ரேட் என்னன்னு கேட்பாங்க, பைக்கை பார்ப்பாங்க. அதே கொஞ்சம் வீடியோவே எடுத்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். மார்னிங் தான் நினச்சேன், பார்ப்போம் அது எப்போ எடுக்க போகிறேன்னு தெரில. நானும் நிறையா யூடியூப்லாம் வீடியோ பார்த்துருக்கேன், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கேன். அந்த ரியாக்ஷன் நல்லா தான் இருக்குது. வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டாங்க. இங்கேருந்து தொங்கம்பாலம் போகணும், அதுக்கு ஒரு 20 ரூபா ஃபீஸு. நம்ம போன டைம் இந்த சைடு தாங்க படகு ஏறணும். அந்த தாத்தா 300 ரூபா தான் வாங்கியிருந்தார். இந்த டைம் வந்து நம்ம படகு போகல, நம்ம தொங்கும் பாலத்துலேயே நம்ம வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். காசு கொடுத்துட்டு ஒரு ஆளுக்கு வந்து 20 ரூபாங்க, மொத்தம் 2 பேர் 40 ரூபா கொடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ ஃபால்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அது வந்து போட்டிங்கு, மொத்தம் 4 பேர்த்துக்கு 1500 ரூபா. இதில் அந்த சைடு போகிறவர் வந்து கர்நாடகா, இந்த சைடு வரவங்க தமிழ்நாடு. தமிழ்நாட்டிலேருந்து யாருமே இன்னும் போட்டிங் வரல போல். அங்கே சுழல் மாதிரி இருக்குங்க, அதை தாங்க பார்க்கலாம் நினச்சிட்டு இருக்கேன். பார்க்கவே முடியல. அங்கே ஒரு மஞ்சள் கலராக தெரியுதுல, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த சைடு மேலே ஏறினோம்னா அந்த சுழலை பார்க்கலாம். இதே மாதிரி தொங்கு பாலத்திலிருந்து டைம் வந்தப்போ இந்த பாலம் வந்து உடஞ்சிருந்துச்சி. இந்த டைம் சரி பண்ணிட்டாங்க. இது வேறு குளிக்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கான். அவங்க கல்லில் உட்காந்துருக்காங்கல்ல, அந்த இடத்துல கொஞ்சம் ஆழம் தான் இருக்கும், அந்த இடத்துல நம்ம குளிக்கலாம். நம்ம அந்த தொங்கு பாலத்துலேருந்து கீழே இங்கே வந்துட்டோங்க. இது வேறு குளிக்கிறோம் டார்ச்சல் பண்ணி குளிச்சிட்ருக்குறான். இருக்கிற ஹைலைட்லேயே அந்த 2 அண்ணாங்க தான் வேறு லெவலில் ஹைலைட்டு. படகுல பொருளை கொண்டு வந்து விற்றுட்ருக்காங்கங்க. இங்கே இந்த சைடெலாம் கொஞ்சம் ஆழம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம ஒரு 1/2 hour கழிச்சு மறுபடியும் கிளம்பிடுவாங்க வீட்டுக்கு. இன்னும் 140 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக ஓட்டணும் வண்டியை. வர வழியில் நான் வந்து விளாக் எடுக்கவே இல்லை, போகும்போது நான் விளாக் எடுக்கிறேங்க. இந்த ஒகேனக்கல் ஊரை வர சார் ட்ரெஸ் போட்டுட்ருக்கான். புரியல, ட்ரெஸ்ஸை போடுற நீ.
இதே வந்து போ அப்படியே நேராக போ, இப்படியே போ. இதில் வேற ஒரு ஒத்த காலில் குளிக்கிறேன்னு சொன்னார் இவர். வண்டி சாவிங்கடா. போ. அங்க குளிக்கலாம் தான் சார் சொன்னாரு அவரு. டிக்கெட் கவுண்டர்ல. ஆமா டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் வாங்குறது நீ தொங்க மாவட்டத்துக்கு போறதுக்கு தான். நீ இங்க போறாங்க கேட்டுட்டு தான் இவங்க குளிச்சிட்டு இருந்தாங்க. போய் எல்லாம் சரி போ. ஏய் போடா அவனுக்கு. அப்புறம் போட்டுக்க வாங்க. போட்டுறாங்க இப்பதான் எல்லாம் தேய்ச்சி எல்லாம் பூரா போடுவீங்க. எல்லாம் எடுத்துக்கோ. எவ்வளோ நேரம் சுற்றி கொடுத்தாலும் உங்களுக்கு டைம் வரா. வேண்டாது என்னடி வேண்டாம் சொன்னேன். இதெல்லாம் வந்துட்டு டேன்றான். பிரச்சனை ஒன்று ஆயிடுச்சுங்க. சரி ஓகே, இன்னைக்கு பொழுது இவங்க கூட தான் அப்படின்னு நினச்சேன். வடிவேல் காமெடி மாதிரி. என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் போய் அந்த இடத்துல குளிச்சுட்டு இருந்தோம்ல, அப்போது அங்கே அலோடு கிடையாதான், அங்கே குளிக்கக்கூடாதான். எங்களுக்கு தெரியல. அங்கே 2 பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் நாங்கள் போனோம். அங்கேயும் கொஞ்சம் பேர்த்திட்ட கேட்டோம், போகலாம் போய் குளிக்கலாம் அப்படி தான் சொல்லி சொன்னாங்க. நாங்களும் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அப்புறம் தான் போனோம். ஆனால் அதில் இன்னொரு டவுட் இருந்துச்சு எனக்கு. என்னென்னா அங்கே 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க, வேறு யாருமே இல்லை. நான் இவன்கிட்ட சொல்கிறேன், டேய் வேணாண்டா அப்படின்னு சொல்கிறேன். இவன் கேட்கவே இல்லை. நான் குளிச்சுட்டு தான் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி போ அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கப்புறம் இங்கே வாடா அப்படின்னாரு. எனக்கு வாடா போன சொல்லி ரொம்ப கோவம் வந்துடுச்சு. என்னன்னா பெரிய இது மாதிரி அவர் இவ்வளோ கான்ஸ்டபிள் தான் அவர். வாடா போடான்றாரு எதுக்கு எடுத்தாலும். எதுக்கு ஒருத்தர் வந்து வாடா போடான்னு தேவையில்லாமல். அதுக்கப்புறம் அவர் கூடயே போனோம். அப்புறம் அங்கே 2 பேர் இருந்தாங்க குளிக்கும் போது குளிச்சுட்டு இருந்தாங்கல்ல, அவங்க 2 பேரையும் மட்டும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் ஆனால் குடிச்சிருந்தாங்க. அப்புறம் எங்களையே வந்து கண்டுக்கவே இல்லை. அப்புறம் நாங்கள் சரி ஓகேன்னு சொல்லி பைக் எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரி போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு வரலாண்டா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். நம்ம அந்த சுழலை தான் பார்க்க போகலான்னு சொல்லி சொன்னேன். கேட்டால் அது படகுல தான் போகணுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா போன டைமே நான் ஒகேனக்கல் வரும்போது ஃபுல்லாக முயற்சி பண்ணிட்டேன். அது எப்படியாச்சும் போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடம் இருக்குது. அதோட வீடியோட லிங்க் கூட நான் கொடுக்குறேன். ஏன்னா அது டாப் 10 வாட்டர் ஃபால்ஸ் லிஸ்ட்டில் தான் நம்ம அந்த ஒகேனக்கல் எடுத்திருந்தோம். நம்ம அந்த சுழலை எடுக்க தான், சுழல் இருக்கிற வாட்டர் ஃபால்ஸ்னால தான் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம். பார்த்தா அது ரொம்ப கஷ்டமாக இருக்க மாட்டேங்குது. கர்நாடகாவிலேருந்து வரவங்க மட்டும்தான் பார்க்க முடியுது, நம்ம போய் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் இவர் வேறு இப்படி பண்ணிட்டாரா, இவனும் வேறு சொல் பேச்சு கேட்காம நான் குளிச்சுட்டு தான் வரும்னு சொல்லிட்டானா. எனக்கு அதுவே மைண்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் சரி ஓகே கிளம்பலாம். டைம் வேறு 5:32 ஆயிடுச்சு. வீட்டுக்கு போகிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். எப்படியும் கண்ணாடி திரும்ப மாட்டேதே. கண்டிப்பாக ஒரு 8 மணி பக்கமாக ஆகிடுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இவன் வந்து சேலத்தில் இறங்கிப்பான். சேலத்துலேருந்து நம்ம 50 கிலோமீட்டர் போகணும் வீட்டுக்கு.